ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ராகி தோசை. நம்ம இது வரைக்கும் ரவா தோசை, குழுக்கிண்டி தோசை, அப்புறமா அரிசி தேங்காய் தோசை, மெந்திய தோசை, நிறைய வெரைட்டி பார்த்தாச்சு. அப்புறமா மசாலா தோசை கூட பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் பட் வெரி வெரி ஹெல்தி அண்ட் இட்ஸ் அ வெரி டேஸ்டி தோசை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, ராகி தோசை. இந்த ராகி தோசையை ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்லிடுறேன். இந்த கப்பு, நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. இந்த கப்புக்கு 1 கப்பு உளுந்து, நான் முழு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் ஹாஃப் ஆனாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப்பு அவல், கெட்டி அவல். அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம், 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்களேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இதை நினச்சி வச்சுட்டு ஒரு 1.5 hours ஆர் 2 hours நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நல்ல மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லையோ, விச் எவர் இஸ் ஈஸி ஃபார் யூ கேன் மேக் இட். அது பண்ணி வச்சுட்டு அந்த அரைச்ச மாவில் நான் ரெடிமேடாக வாங்கின ராகி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ராகியை நனைச்சி அரைக்கிறதுக்கு அந்த மெஷர்மெண்ட் நான் சொல்லலை, ரெடிமேட் ராகி மாவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கப்புக்கு 3 கப்பு ராகி மாவு கோபுரமாக போட்டு நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடியே இதை அரைச்ச உளுந்து, அவல், வெந்தயத்து கூட 3 கப்பு ராகி மாவை எடுத்து அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஐ லெஃப்ட் இட் ஃபார் ஃபர்மெண்டேஷன். இந்த மாதிரி நல்லா ஃபர்மெண்ட் ஆன மாவில் நம்ம தோசை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நம்ம அரிசிக்கு பதிலாக, சம் பீப்புள் மே நாட் லைக் மச் ஆஃப் ரைஸ், அதில் நிறைய சுகர் இருக்குது அண்ட் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவா இந்த மாதிரி ராகியில் தோசை பண்ணி, ராகியில் விதவிதமாக என்ன ராகி முத்தை என்னென்னமோ பண்ணுவா கர்நாடகாவில். ஸோ இந்த மாதிரி ஒரு ராகி தோசை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, இட் பி வெரி வெரி நைஸ். ஸோ இது நம்ம எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் தவாவில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த மெஷர்மெண்ட் பை த டைம் இது ஹாட் ஆகிறதுக்குள்ளே இன்னொரு தரம் சொல்லிடுறேன். இதுக்கு 1 கப்பு உளுந்து, 1/2 கப்பு கெட்டி அவல், 1 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா இந்த கப்லேயே சேம் கப்பில் 3 கோபுரமாக ராகி மாவு. ஃபஸ்ட்டு இந்த உளுந்தெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் ராகி மாவு அதில் போட்டு நல்லா கரைச்சி கையால், ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் யுவர் ஹேண்ட், அப்போ தான் நல்லா க்ளீனாக ஃபர்மெண்ட் ஆகும். கையால் நல்லா கரைச்சி வச்சுட்டோன்னா இதை ஈஸியாக நம்ம நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா when we start making it சூப்பராக வரும் தோசை. இப்போ பார்க்கலாம், கல் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல் காஞ்சாச்சு. இப்போ நம்ம தோசையை நார்மலாக நம்ம எப்படி தோசை வைப்போம் அதே மாதிரி இந்த தோசை மாவை பரத்த வேண்டியதான். இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இது அரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்து தண்ணி வேணும்னாலும் கலந்துக்கலாம். இல்லை இஃப் யூ ஃபீல் தட் இட் இஸ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணித்துனா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதனால நான் அப்படியே பார்க்குறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் விட்டுக்கலாம். ஸோ இது நார்மல் தோசை மாதிரியே எப்படி க்ளீனாக அந்த ஹோல்ஸ் வருது பார்த்தலாம், அது தட் இட் செல்ஃப் வில் ஷோ தட் how tasty the dosa is to be. ஓகே, அதுதான் நம்மளுக்கு தெரிய போகிறது. ஸோ இது this is the key. சூப்பராக இந்த தோசை வரும். இந்த தோசைக்கு if you want you can even when you are turned, once நீங்கள் டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் நெய் போட்டுடனா அது it will be சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தோசையை பரத்திட்டு அப்புறம் மெதுவாக இது கொஞ்சம் பிளாக்காக வருன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே நீங்கள் திருப்பிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம பண்ணினோன்னா ஆர் மீடியம் ஃப்ளேமில் பண்ணோன்னா அந்த பிளாக்கிஷ் கலர் வராமல் சூப்பர் கலராக வரும். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. நான் திருப்பியிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் நெய் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அது கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதை எடுக்கலாம். பாருங்க, இது கொஞ்சம் கனமாக விட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா இதை நம்ம கேரி பண்ணலாம் ஃபார் த சில்ட்ரன் ஆர் மேபி ஃபார் யூ ஆஃபீஸ்க்கு அதுக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு வாக்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்ற பட்சத்தில் இந்த மாவுலையே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுண்டு
ஐ ஹவ் மேட் இட் லைக் திஸ். போன மாவை விட இந்த மாவு கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பதத்தில், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் we can make another தோசை. பாருங்கள் இதில் எப்படி கிறிஸ்பியாக வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணினால கிறிஸ்பியாக வரும். நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். ஸோ ஒரு பக்கம் எண்ணெய் விட்டோம் இல்லையா, இப்போ திருப்பியாச்சு. இதுக்கு மேலாக கொஞ்சம் நெய் போட்டு இந்த மாதிரி வாத்து சாப்பிட்டு பாருங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இனிமேலேருந்து இந்த ராகி தோசையே எப்போதும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்வேன். நோபடி வில் அப்ஜெக்ட் இது சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 6-7 hours நான் வந்து இதை ஃபர்மெண்ட் பண்ண வச்சுருந்தேன். see how crispy it has come. ஸோ நம்ம வந்து வீட்டில் சாப்பிடும்போது இந்த மாதிரி கிறிஸ்பியாக பண்ணலாம். பட் நம்ம இதுவே கையில் எடுத்துன்னு போகிற இது இருந்ததுன்னா we can make it little soft. ஸோ பாருங்க, இந்த ராகி தோசை இஸ் ரெடி. One crispy and one little soft. If you want you can make little more softer. And அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காரசாரமாக ஒரு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் மாங்காய் தொக்கு. If it is tomato season, tomato தொக்கு also you can make use of it. புதினாவில் சட்னி பண்ணி இதோட சாப்பிட்டாலும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் சட்னி வித் நல்ல காரசாரமாக, அதே மாதிரி மாங்காய் தொக்கோ டொமேட்டோ தொக்கோ எது வேணால் இதுக்கு யூஸ் பண்ணலாம். புதினா சட்னி will be excellent combination for this. So today I have made தேங்காய் சட்னி. It will go really well. See how crispy it has come. Very crispy. And this is little soft if you have to carry like this. So I hope you like this recipe. Let me meet you in the next lovely video. Bye-bye.